ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். அது என்னென்னா சக்க பிரதமன் பலாப்பழ பாயாசம். இப்போ நம்ம செய்யலாம். அதுக்கு நான் 100 பாசி பருப்பை வறுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/4 மணி நேரமாக. கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அது ஸ்டீம் போகிறதுக்குள்ளே நம்ம பலாப்பழத்தை வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ பலாப்பழத்தை இந்த மாதிரி சின்னதாக உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடு பண்ணோன்னே இந்த பலாப்பழத்தை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். நம்ம பலாப்பழத்தை அப்படியே அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி நெய்யில் வதக்கி அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பலாப்பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட் அரைக்க தேவையில்லை. நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 200 கிராம் வெல்லமும் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை எடுத்திருக்கேன். 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா மெல்ட் ஆனால் மட்டும் போதும், பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு வேக வச்ச பருப்பை இந்த மாதிரி மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகை ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை கலந்து விட்டு லேசாக சூடு ஏறினோடனே இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழத்தை கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். பண்ணிடலாம். நம்ம அரைச்ச பலாப்பழத்தை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கெட்டி பால், இது 2வது எடுத்த பால் தண்ணியாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்மளோட பாயசம் 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கெட்டி தேங்காய் பாலை ஆட் பண்ணி லைட்டாக சூடு ஏறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து ஊற்றிடலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அது ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம வேணும்னா ஒரு தேங்காய் சில்லை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் சுட்டி பாலாக்கு தரதுனால முந்திரி பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம பாயசத்தில் ஊற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட டேஸ்டான சக்க பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான பலாப்பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சக்க பிரதமன் பலாப்பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.